ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 34. யஸ்மின் மகத்குணாராஜன் கிருஹ்யந்தே கவிபீர்முஹு நாதே அதுனா விதீயந்தே யதா பகவதீஸ்வரே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யஸ்மின் யாரிடத்தில், மகத்குணா உயர்ந்த தெய்வீக குணங்கள், ராஜன் அரசே, கிருஹ்யந்தே புகழப்படுகின்றனவோ, கவிபி புத்திமான்களாலும் கல்விமான்களாலும், முகு எப்போதும், ந இல்லை, தே அவைகள், அதுனா இன்றும், பிதீயந்தே மறைந்து போவது, யதா எவ்வாறு, பகவதி பரமபுருஷரில், ஈஸ்வரே பரம ஈஸ்வரரான. டிரான்ஸ்லேஷன். அரசே, பிரகலாத மகாராஜனின் நற்குணங்கள் இன்றும் கற்றறிந்த சாதுக்களாலும் வைஷ்ணவர்களாலும் புகழப்படுகின்றன. எல்லா நற்குணங்களும் பரமபுருஷரில் எப்போதும் இருப்பது போலவே அவை பகவத் பக்தரான பிரகலாத மகாராஜனிடமும் என்றென்றும் உள்ளன. பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். பிரகலாத மகாராஜா வைகுண்ட லோகத்தில் மட்டுமல்லாமல் இந்த ஜட உலகிலுள்ள சுதல லோகத்திலும் இன்றும் கூட வாழ்ந்து வருகிறார் என்பது அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களிலிருந்து அறியப்படுகிறது. ஒரே சமயத்தில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த தெய்வீக குணம் பரமபுருஷ பகவானின் மற்றொரு தகுதி முறையாகும். கோலோக ஏவ நிவாசதி அகிலாத்ம பூத்தக. அதாவது பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கிறார் என்ற போதிலும் அவர் நிரந்தரமாக கோலோக பிருந்தாவனம் என்ற அவரது சொந்த உலகில்தான் இருக்கிறார். ஒரு பக்தன் பெற்றுள்ள ஒரு தூய பக்தி தொண்டின் காரணத்தால் கிட்டத்தட்ட பகவானுடையதை போன்ற அதே குணங்களை அவனும் பெறுகிறான். சாதாரண ஜீவராசிகளால் இவ்வளவு தகுதியுடையவர்களாக இருக்கவே முடியாது. ஆனால் ஒரு பக்தரால் பரமபுருஷ பகவானைப் போல தகுதியுடையவனாக இருக்க முடியும். முழுமையாக அல்ல, ஆனால் ஓரளவிற்கு பரமபுருஷ பகவானின் உயர்ந்த தகுதிகளை உடையவராக ஒரு தூய பக்தரால் இருக்க முடியும். பதம் 35. யம் சாது காதா சதசி ரிபவோ அபி சுரா நிர்ப பிரதிமானம் பிரகுர்வந்தி கிம் உதான்யே பவாத்ருஷா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கிம் யாரை, சாதுகாத்தா சதசி சாதுக்கள் கூடும் சபையில் அல்லது சீரிய பண்புகள் விவாதிக்கப்படும் சபையில், ரிபவ பிரகலாதரின் எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். பிரகலாதரை போன்ற ஒரு பக்தருக்கு கூட அவரது சொந்த தந்தை உட்பட பல எதிரிகள் இருந்தார்கள். அபி கூட சுர தேவர்கள், அசுரர்கள் தேவர்களின் எதிரிகளாவார். பிரகலாதர் அசுர குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் தேவர்கள் அவருடைய எதிரிகளாக இருந்திருக்க வேண்டும். நிருப யுதிஷ்ட மகாராஜனே, பிரதிமானம் ஒரு சிறந்த பக்தருக்கு எடுத்துக்காட்டாக பிரகுர்வந்தி வைக்கின்றனர். கிம் உத என்னென்று சொல்வது, அந்யே மற்றவர்களை பற்றி, பவாத்ருசா உங்களை போன்ற மேன்மக்களாகிய. டிரான்ஸ்லேஷன். யுதிஷ்ட மகாராஜனே, சாதுக்களையும் பக்தர்களையும் புகழ்ந்து பேசப்படும் எந்த ஒரு சபையிலும் அசுரர்களின் பகைவர்களான தேவர்கள் கூட பிரகலாத மகாராஜனை ஒரு சிறந்த பக்தருக்கு உதாரணமாக எடுத்து கூறும்போது
உம்மை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 34, 35 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.